நமக்குன்னு ஒன்று இருக்குது, நீ ஏன் கவலைப்படுற, நம்ம நாளை காலை ராமாவரம் தோட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னாரு. இவர் சொல்கிறாரு, நான் எப்படி போக முடியும், கடந்த 6 வருடமாக நான் எம்ஜிஆரை தாக்கி எழுதுனேனே, அது மட்டும் இல்லை நான் இந்த பக்கம் இருக்கிறேனே, நான் அவரை எப்படி போய் நான் பார்க்க முடியும், எந்த முகத்தை வச்சு நான் பார்க்க முடியும்னு சொன்ன உடனே நண்பர்கள் சொல்கிறாங்களா, எதிரியை கூட மன்னிக்கிறவரியா அவர், இன்னையா நீ வாயா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க நண்பர்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி, மனதே இல்லையா சங்கரையாவுக்கு, அவர்கிட்ட முகத்தில் முழிக்க எப்படி தான் முழிப்பேன்னு அவரோட கொள்ளுதான் அவருடைய அந்த தன்மான உணர்ச்சி. ஆனால் மனைவி நிலை இப்படி இருக்கே, நமக்கு உடனே எங்கே உதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு கூட போகிறாங்களாம். மறுநாள் காலையில் 7 மணிக்கு அங்கே போகிறாங்க ராமாவரம் தோட்டத்துக்கு. அங்கே ஏற்கனவே மனு கொடுக்கறதுக்கு மக்களெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு 8:30 மணிக்கு தான் எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வராரு, சிஎம்மா வராரு, மனுக்கள் வாங்குறாரு. அப்போல்லாம் 48 மணி நேரத்தில் அந்த மனுக்கள் பரிசீலிக்கப்படுமா, சம்மந்தப்பட்டது உண்மையான உதவினா உடனே கொடுத்துருவாரா எம்ஜிஆர். நான் ஏற்கனவே கூட சொல்லிக்கிறேன் போன பதிவில், 4 இடத்துலையும் ஒரு மனு வாங்குவார், எல்லா இடத்துலையும் மனு வாங்குவார், மக்கள் தான் சொல்லிட்டு இருந்தார்.